ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெக்யர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிட்டெடில் வந்துட்டு நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது முற்றிலுமாக சென்னையில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு வேலை தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க போகிறீங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், எவ்வளோ சம்பளம், எவ்வளோ லாஸ்ட் டேட் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் ஆஃப் லிமிடெட், அதாவது சிபிசிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை தான். இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸ்டோ கிடையாது. மொத்தம் 73 நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது முழுக்க தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் வந்து வேலை பார்க்க போகிறீங்க. இதுக்கான அஃபிஷியல் லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ போஸ்டிங் என்னன்றதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் வந்துட்டு 9 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் ப்ராடக்ட் கேட் 1ல் வந்துட்டு 19 வேக்கண்ட்டும், ப்ராடக்ட் கேட் 2ல் வந்துட்டு 4 வேக்கண்ட்டும், குவாலிட்டி கண்ட்ரோல் அனலைஸில் வந்துட்டு 3 வேக்கண்ட்டும், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் மெக்கானிக் ட்ரைனிங்கில் வந்துட்டு 5 வேக்கண்ட்டும், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் மெக்கானிக் கேட் 1ல் வந்துட்டு 4 வேக்கண்ட்டும், கேட் 2க்குள்ள 3 வேக்கண்ட்டும், அதே போல் எலக்ட்ரிக்கலில் வந்துட்டு ட்ரெயினில் வந்துட்டு 5 வேக்கண்ட்டும், எலக்ட்ரிக்கல் கேட்டகரி 1ல் வந்துட்டு 3 வேக்கண்ட்டும், கேட்டகரி 2ல் 2 வேக்கண்ட்டும், அசிஸ்டண்டில் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரெயினில் 2 வேக்கண்ட்டும், கேட்டகரி 1ல் 3 வேக்கண்ட்டும், அசிஸ்டன்ட் வந்துட்டு மெக்கானிக் கேட்டகரியில் 2 வேக்கண்ட்டும், எலக்ட்ரிக்கல் கேட்டில் 2 வேக்கண்ட்டும், ஜூனியர் டெக்கில் வந்துட்டு அசிஸ்டன்ட் வந்து ட்ரெயினி 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஜூனியர் டெக் அசிஸ்டன்ட் கேட்டகரி 1லேயும் 5 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 73 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன எலிஜிபிள் கிரிட்டேரியா அப்படின்னு பார்க்கும்போது டிப்ளமோ இன் கெமிக்கல் அண்ட் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா ப்ரொசீஜருமே ஜூனியர் அசிஸ்டன்ட் பெட்ரோல் ப்ராடக்ட் கேட்டகரி 1க்கும் அதே சேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான். எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இந்த கெமிக்கல் அண்ட் பெட்ரோலியம் மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல், இதுக்கும் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 1 year 11th போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் மெக்கானிக் கேட்டகரி 2லேயும் மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலில் வந்துட்டு 3 years கோர்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 1லேயும் அதே ப்ரொசீஜர் தான், எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும், எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் 4ல் வந்து கேட்டகரி 2லேயும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் சயின்ஸ் செக்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு 3 year டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே மெக்கானிக் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டெக் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 10th class ப்ளஸ் ஆஃபீஸர் கோர்ஸ் ஃபார்மில் வந்துட்டு நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படின்னு நம்ம என்னென்னு பார்த்தோம்னா 26 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிபிசிஎலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 26 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது 25,000லேருந்து 1,50,000 வரையும் கொடுக்குறதா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்போயுமே ரிட்டன் எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட்டை முடித்தோடனே ஸ்கில் அண்ட் ப்ரிஃபரன்சி ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் மட்டும்தான் போடுறாங்க. எக்ஸாம் டேட்டுமே நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டென்டேட்டிவாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10/3/2024 வந்துட்டு
சென்னையில் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ஒன் தடவை பே பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ரீஃபண்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறத வந்துட்டு நம்ம கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 26/2/2024 வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்துட்டு அப்ளை பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணாலும் அவங்க வந்துட்டு நாட் எலிஜிபிள்